Hello friends, welcome to Thinapadi Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமலா வடை. திருப்பதி லட்டு எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி திருமலா வடையும் ரொம்ப ஃபேமஸ். அந்த ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலில் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஆன்மீகம், ஸ்லோகம், பூஜை, சமையல் எல்லாமே கலந்த இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. புரட்டாசி மாதம்னாலே பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான மாதம். ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையும் நிறைய பேர் விரதம் இருந்து பிரசாதம் செஞ்சு வீட்டில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். அந்த வகையில் நம்ம ஒரு வாரம் நம்ம திருப்பதி வடை பண்ணலாம். திருப்பதி லட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். திருப்பதி வடை பார்த்திங்கன்னா பெருமாளுக்கே ரொம்ப பிடிச்ச பிரசாதமாக. சரி வாங்க இந்த வடையை எப்படி நம்ம வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வடைக்கு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அச்சு அசல் நமக்கு திருப்பதி வடை மாதிரியே கிடைக்கும். கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அது தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து நம்ம ஒரு கப் எடுத்து ஒரு 5 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அதை நல்லா வடிய விட்டுருங்க. துளி தண்ணி இல்லாத நல்லா க்ளீனாக வடிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட சின்னதாக அந்த மசாலா இடிக்கிற கல் இருந்தால் அதில் கூட 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த உளுந்து வடிய விட்டுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி 1-2 நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். தண்ணி விடவே கூடாது. நம்ம அந்த உளுந்து ஊறின தண்ணியே போகிறோம். அதை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பவுட்ரு பண்ண மிளகு, ஜீரகம் 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணியே விடக்கூடாது. இதை நல்லா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் நம்ம தட்டி போட போகிறோம். ஜென்ரலாக இது தட்டுறது எது ஈஸின்னு பார்த்தீங்களா, துணியில் தட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு நான் இன்றைக்கி பெரிய சைஸில் வடை பண்ண போகிறோம். ஸோ திருப்பதி வடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி. அதனால் இந்த மாதிரி ஒரு தட்டை திருப்பி போட்டுட்டு, பேசினை திருப்பி போட்டுட்டு நல்ல துணியை நனைச்சிட்டு அதை நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு, நல்ல ஈரமான துணியாக இருக்கணும். ஆனால் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு அந்த துணியை அந்த தட்டு மேலே போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பால் சைஸ் எடுத்து தண்ணியை தொட்டு நல்லா தட்டிக்கோங்க. உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா நீங்கள் சின்ன சைஸ் கூட போடலாம். சில பேர் மாலையாக போடுவாங்க. அப்படி மாலையாக வேணும்னா நடுவில் நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ நாம் திருப்பதி வடை மாதிரியே பண்ண போகிறோம். அதனால் நம்ம பெரிய சைஸாக தட்டியிருக்கோம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இது அப்படியே துணியிலேருந்து எடுத்து எண்ணெய் சூடானோடனே அதில் போட்டு பொரிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பொறுமையாக உள்ளே இருக்கிற பருப்பெல்லாம் நல்லா வேகணும். அதனால் நல்ல 2 பக்கமும் பொறுமையாக நிதானமாக வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடை பண்ணுறதுக்கு எப்படியும் 10 நிமிஷம் ஆகிடும். திருப்பதியில் இந்த வடை பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கிடைக்காதுங்க. நமக்கு ஏதாவது கல்யாண உற்சவம் அந்த மாதிரி நம்ம சேவாக்கு கட்டியிருந்தால் இந்த வடை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப குறிப்பிட்ட டைமில் தான் நமக்கு இந்த வடை போய் கவுண்டரில் வாங்க முடியும். அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். இந்த வடை செய்கிறதும் கம்மியாக தான் செய்வாங்க. பெருமாளுக்கே இந்த வடை அவ்வளோ பிடிக்குமா. ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடையை நல்லா 2 பக்கமும் நிதானமாக நல்லா வேக விட்டு நம்ம பொரித்து எடுத்து நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் கெடாமல் இருக்கும். 1 வாரம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். நல்லா சூடாக அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக பூஞ்சங்காலம் பிடிச்சிரும். அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா ஆற விட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வடை நல்ல கலர் மாறும். அந்த சவுண்டு, எண்ணெய் கொதிக்கிற சவுண்டெல்லாம் நமக்கு நின்று போனோடனே வடையை எடுத்துட வேண்டியதான். ஆல்ரெடி நம்ம சேனலில் திருப்பதி லட்டு அச்சு அசலாக திருப்பதி லட்டு வரத்துக்கு 3 சீக்ரெட்டோட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு இந்த புரட்டாசி மாதம் திருப்பதி லட்டு, திருமலா வடை 2மே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.